இன்றைக்கி வீடியோவில் KuCoin Exchangeல P2P மூலிமா எப்படி USDT நம்ம வாங்குறது, வாங்கின USDT வச்சு எப்படி Beldex காயினை பை பண்ணி GCCக்கு மாற்றுறது அப்படின்னு சொல்லி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். இன்னும் KuCoin Exchangeல அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணல, KYC எப்படி கம்ப்ளீட் பண்ணுறதுன்னு தெரியலனா ஆல்ரெடி நம்ம சேனலில் அதுக்கு ஒரு வீடியோஸ் போட்டிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் மேலே கார்லையும் இந்த வீடியோ கீழேயும் தரேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ KuCoin Exchangeோட அந்த ஆப்பை வந்து நம்ம ஓப்பன் பண்ணிடுவோம். ஓப்பன் பண்ண உடனே ஹோம் பேஜில் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா P2Pன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணி உள்ளே வந்துடுங்க. உள்ளே வந்து டிஃபால்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா பையில் தான் இருக்கும். கீழே USDT தான் நம்ம வாங்க போகிறோம், அதுவும் கரெக்டாக தான் இருக்கும். நம்ம எதுவுமே வந்து சேஞ்ச் பண்ண தேவையில்லை. இந்த P2Pயில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு 4 விஷயம். ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க என்ன லிமிட்லேருந்து நம்ம அவங்ககிட்டருந்து நம்ம காயினை USDT வந்து வாங்க முடியும் அப்படின்றத ஃபஸ்ட்டு பாருங்கள். ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா பேமெண்ட் மெத்தட், அவங்க சில 2-3 பேமெண்ட் மெத்தட் தான் வச்சுருக்காங்க அப்படின்னா அந்த பேமெண்ட் மெத்தட் மூலிமா நம்மளால் பணம் சென்ட் பண்ண முடியுமான்னு பார்த்துக்கோங்க. இந்த 2 விஷயம். மூணாவது விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அவங்க லாஸ்ட்டு 30 டேஸில் எவ்வளோ ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா வாங்கியிருக்காங்க, விற்றுருக்காங்க அப்படின்றத பாருங்கள். மினிமம் ஒரு 1000 ட்ரேடு இருந்துச்சு அப்படின்னா ஒரு நல்ல விஷயம். அதுக்கப்புறம் 4வது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரஸ்ட் ஃபேக்ட் கிட்டத்தட்ட ஒரு 100% இருக்குன்னா அந்த 100%ல் அவங்க எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்காங்கன்னு பாருங்கள். 95%க்கு மேலே இருக்காங்க அப்படின்னா அவங்க கொஞ்சம் நல்லவங்க. ஓகே, இதில் நான் 2வது அக்கௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நான் சொன்ன மாதிரி இதில் வந்து கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது, எல்லா விஷயமும் கொஞ்சம் கரெக்டாக இருக்குது. இவங்களுக்கு நான் பேமெண்ட்டும் என்னால் சென்ட் பண்ண முடியும் இந்த டீட்டெயில்ஸை வச்சு அப்படின்னும் போது நான் சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ணோன்னே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு என்ன அமௌண்ட்டுக்கு வேணும் அப்படின்னா 1000 ருபீஸ்க்கு நான் டைப் பண்ணுறேன். கீழே எனக்கு USDT வந்து காமிச்சிருச்சு 11.39ன்னு காமிச்சிருச்சு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து பை நவ் அப்படின்னு இங்கே கீழே வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் கலர் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ண அடுத்த ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா எப்படி பேமெண்ட் சென்ட் பண்ணுறது, என்ன டீட்டெயில்ஸு அப்படின்றதெல்லாம் ஃபஸ்ட் டைம் நம்ம பண்ணும்போது இது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணோம். ஓகே, இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எது மூலிமா பேமெண்ட் சென்ட் பண்ண போகிறீங்க, பேமெண்ட் இன்ஃபர்மேஷன் இருக்கு இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா கீழே கூகுள் பேயில் இருக்கிற UPI மூலிமா ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறீங்களா இல்லை ஃபோன்பே UPI மூலிமா ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறீங்களா அப்படின்றத கேட்கும். நான் கூகுள் பே மூலிமா நான் UPI பண்ணுறதுனால நான் கூகுள் பே சூஸ் பண்ணிட்டேன். சூஸ் பண்ணோடனே அதோட அட்ரஸ் கீழே வந்து காப்பி மாதிரி இருக்கும் சின்னதாக, அதை வந்து கிளிக் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னோடய கூகுள் பே அக்கௌண்ட்டுக்கு போயிட்டு இங்கே UPI அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நம்ம ஸ்கேன் பண்ணுறதுக்கு கீழே ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லைங்களா, அந்த UPI, அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு மேலே வந்து அங்கே காப்பி பண்ணதை இங்கே கொண்டு வந்து நம்ம பேஸ்ட் பண்ணுறோம். இப்படி பேஸ்ட் பண்ணும்போது அவங்களோட நேம், அவங்களோட டீட்டெயில்ஸ் வந்து இங்கே காமிக்கும். ஸோ அதுக்கு அந்த அக்கௌண்ட்டு கரெக்டாக இல்லை அப்படின்னா தப்பு அப்படின்னு காமிச்சிடும், கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னா அந்த டீட்டெயில் வந்து காமிக்கும். இப்போ அவருக்கு வந்து நான் 1000 ருபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் பணத்தை வந்து பே கொடுத்து 1000 ருபீஸ் சென்ட் பண்ண போகிறேன். சென்ட் பண்ணும் போது அவர் கொஞ்ச நேரத்துக்குள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா அவருக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து போகும். அந்த நோட்டிஃபிகேஷன் எப்போ போகும் அப்படின்னா ஒரு கொஞ்ச நேரத்தில் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ எக்ஸாம்பிள் வந்து பேமெண்ட் சென்ட் பண்ணியாச்சு. இப்போது இதை வந்து நம்ம ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டை வேணுன்னா நம்ம எடுத்துப்போம். இப்போ ஏன்னா KuCoin Exchangeல போயிட்டு மேலே சேட் இருக்கு இல்லைங்களா, சேட்டில் போயிட்டு கீழே அந்த இமேஜை கிளிக் பண்ணி நம்ம எடுத்த ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து அப்லோட் பண்ணி விட்டுருவோம். ஒரு ப்ரூஃபுக்காகவும் ப்ளஸ் அவங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷனுக்காகவும் நம்ம அப்லோட் பண்ணி விட்டுருவோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து க்ரீன் கலரில் பேமெண்ட் கம்ப்ளீட்னு இருக்கு இல்லைங்களா, அது கம்ப்ளீட் கொடுத்து கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. கன்ஃபார்ம் கொடுத்தோடனே ஒரு கொஞ்சம் நேரத்துக்குள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா பேமெண்ட் ரிசீவ் ஆயிரும். ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் தான் ஆகும். அதுக்குள்ளே நீங்கள் எதாவது சேட் பண்ணணுனாலும் மேலே சேட்டை கிளிக் பண்ணி பேமெண்ட் இஸ் டன், இல்லை குயிக்காக எனக்கு பேமெண்ட் சென்ட் பண்ணுங்கள், அந்த மாதிரி ஏதாவது வந்து மெசேஜ் வந்து நீங்கள் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் மெசேஜ் பண்ணிக்கலாம். வித்தின் ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பேமெண்ட் வந்து நம்மளுக்கு ரிசீவ் ஆயிரும். ரிசீவ் ஆனோடனே கோ ட்ரேட் அப்படின்னு இருக்கும். உடனே வந்து பார்த்திங்கன்னா மேலே நம்மளுக்கு KuCoinலேருந்து நோட்டிஃபிகேஷனுமே வந்து வந்துடும். நம்ம கொடுத்த மொபைல் நம்பருக்கும் வந்திருக்கும், அந்த ஆப்லேருந்தும் நோட்டிஃபிகேஷன் வந்துருக்கும். இப்போ கோ ட்ரேட் அப்படின்றத கீழே வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. பட் நம்ம ட்ரேட் பண்ண போகிறதுல கோ ட்ரேட் கொடுத்துட்டு அசெட் அப்படின்னு இருக்குல்ல இந்த நம்மளோட வேலெட், அந்த அசெட்டை கிளிக் பண்ணிட்டு மெயின் அக்கௌண்ட்டில் தான் அது வந்து ரிசீவ் ஆகிருக்கும். இப்போ மெயின் அக்கௌண்ட் பக்கம் இருக்கு இல்லைங்களா, ஓவர்வியூ பக்கம் மெயின் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே இங்கே 11.39 USDT வந்து நம்மளுக்கு ரிசீவ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பை ஒரு செல்லர்கிட்டேருந்து நம்ம பை பண்ணியிருக்கோம். இவ்வளோ தான் சிம்பிளான விஷயம் தான். P2Pயில் பை பண்ணுறது இவ்வளோ தான் விஷயம். நீங்கள் இந்த நான் சொன்ன விஷயத்தை மட்டும் ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும், பயப்பட தேவையில்ல, எங்கேயும் நம்மளோட பணம் போகவும் போகும். நெக்ஸ்ட்டு இந்த USDT வச்சு எப்படி நம்ம Beldex பை பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ வந்து மார்க்கெட் போயிட்டு மேலே சர்ச்சில் போயிட்டு BDX அப்படின்னு டைப் பண்ணுங்கள். BDXன்னு டைப் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டே BDXன்னு நம்ம காயின் வந்துருச்சு. அந்த காயினை வந்து செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணோடனே கீழே வந்து பார்த்திங்கன்னா பை அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், பை சேல்னு இருக்கும். பை அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து USDT வந்து 0 அப்படின்னு காமிக்கும்.
ரீசன் என்ன அப்படின்னா நம்மளோட USDT வந்து மெயின் அக்கௌண்ட்டில் இருக்குது. மெயின் அக்கௌண்ட்டில் இருக்கிறத ட்ரேடிங்க்கு வந்து யூஸ் பண்ண முடியாது. ட்ரேடிங் அக்கௌண்ட்டுக்கு மாற்றுறது மட்டும் தான் ட்ரேடிங் அக்கௌண்ட்டுக்கு யூஸ் பண்ண முடியும். நீங்கள் 100% கொடுத்தாலையும் பேலன்ஸே இல்லை அப்படின்னு சொல்லும். இப்போ பேலன்ஸ் எப்படி நம்ம இந்த அக்கௌண்ட்டுக்கு மாற்றுறதுனா அந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணி மேலே வந்து பார்த்திங்கன்னா மெயின் அக்கௌண்ட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரேடிங் அக்கௌண்ட்டுக்கு மாற்ற போகிறோம். எக்ஸாம்பிள் நீங்கள் எல்லாமே மாற்றணுன்னா ஆல் அப்படின்றத கொடுத்துக்கலாம். இல்லை எங்கிட்ட ஒரு $11 இருக்குது, எங்கிட்ட ஒரு $10 இருக்குது, இல்லை எங்கிட்ட ஒரு $100 இருக்குது அப்படின்றா எவ்வளோ உங்களுக்கு தேவையோ அவ்வளோ நம்மளால் டைப்பும் பண்ண முடியும். எக்ஸாம்பிள் ஒரு $5 அப்படின்னு டைப் பண்ணி கன்ஃபார்ம் அப்படின்றத நான் கிளிக் பண்ணுறேன். இந்த இடத்துல நம்ம ஜீரோன்ற இடத்துல இப்போ நம்மளுக்கு வந்து $5 வந்து வந்துருச்சு. இப்போ எக்ஸாம்பிள் $5 வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு இங்கே இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இமீடியட்டாக வந்து மார்க்கெட்டில் வாங்கணுமா இல்லை லேட்டாக வாங்கணுமா, அதாவது லிமிட் அப்படின்றது வந்து மார்க்கெட்டில் இருக்கிற ரேட்டை வந்து அந்த டைமுக்கு இருந்துச்சுன்னா கொடுத்துரும். இல்லைனா அந்த ரேட் எப்போ வருதோ அப்போ தான் நம்மளுக்கு வாங்கி கொடுக்கும். இல்லைனா மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த லிமிட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அந்த ஆப்ஷனில் போய்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் லிமிட் அப்படின்றத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மார்க்கெட் அப்படின்னு இருக்கும். மார்க்கெட்டில் வித்தின் a செகண்டில் என்ன அமௌண்ட் இருக்கோ அதை அப்படியே வாங்கி கொடுத்துட்டு போயிட்டே இருக்கும். அந்த இடத்துல நீங்கள் வெயிட் பண்ண தேவை கிடையாது. இப்போ லிமிட்லேயே வச்சு நான் 100% கொடுத்து நம்ம இங்கே வந்து பார்த்திங்கன்னா பை அப்படின்றத நான் கொடுத்துட்றேன். பை அப்படின்றத கொடுத்தோன்னே என்னோடய ட்ரான்சாக்ஷன் பாஸ்வேர்டு வந்து கேட்குது. பாஸ்வேர்டு வந்து நான் போட்ட உடனே வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து உடனே ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்து பை நடந்துருச்சு. இப்போ நான் அசெட் அப்படின்றதில் நான் இப்போ போயிட்டு நான் செக் பண்ணேன் அப்படின்னு எனக்கு தெரியும். ஹிஸ்ட்ரியில் பார்த்தாவும் நம்மளுக்கு அந்த பை ஆனது தெரியும். 132 BDX வந்து பை ஆகிருக்கு. இப்போ நான் அசெட்டில் போயிட்டு என்னோடய அந்த ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் தான் இருக்கும், மெயினில் இருக்காது. இப்போ நான் ட்ரேடிங் அப்படின்னு இருக்குல்ல பக்கம், ஸோ அந்த ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் வந்து நான் செக் பண்ணி பார்ப்போம். மேலே வந்து சர்ச்சில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சர்ச் பண்ணி பார்ப்போம். ஈஸியாகவே நம்மளால் பார்க்க முடியும். மேலே வந்து பார்த்திங்கன்னா BDX அப்படின்னு நம்ம டைப் பண்ணுவோம். இப்போ ட்ரான்ஸ்ஃபர் கிளிக் பண்ணி BDXன்னு டைப் பண்ண உடனே 132 காயின் வந்து இங்கே இருக்குது. இப்போ நம்ம இந்த BDX அப்படின்றத செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ட்ரேடிங் அக்கௌண்ட்லேருந்து மெயின் அக்கௌண்ட்டுக்கு மாற்றணும். அப்போ ட்ரேடிங் அக்கௌண்ட்டை மேலே போகணும், மெயின் அக்கௌண்ட்டு கீழே வரும். அந்த ஏரோ மார்க் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி ஆப்ஷன் உடனே சேஞ்ச் ஆயிரும். ஓகே, இப்போ வந்து ஆல் அப்படின்றத நம்ம இங்கே கிளிக் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு எவ்வளோ காயின் மாற்றணுமோ அவ்வளோ காயினை நீங்கள் டைப் பண்ணிக்க முடியும். ஆல் அப்படின்றத கொடுத்து நான் கன்ஃபார்ம் கொடுத்துட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மெயின் அக்கௌண்ட்டில் வந்து நம்மளுக்கு அந்த காயின் வந்து ரிசீவ் ஆயிடுச்சு. அந்த ஐடு சிம்பிள் பேலன்ஸ் அப்படின்றதெல்லாம் வந்து நீங்கள் அந்த ஏரோ மார்க் அந்த சின்ன டாட்டை வந்து கிளிக் பண்ணும்போது சின்ன சின்ன பேலன்ஸ் இருக்கிற காயின்லாம் காமிக்காது. ஸோ அதனால் வந்து அதையும் நீங்கள் எங்கடா காணும்னு செக் பண்ணிவிட்டு அது எங்கடா போச்சு காணும் அப்படின்னு பயப்பட வேண்டாம். அந்த அந்த டாட்டை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மறுபடியும் ஓப்பன் ஆயிரும். நீங்கள் இங்கே கீழே வந்து ஷோ ஆகும், பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த பெல்டெக்ஸை வந்து நம்ம GCCக்கு மாற்றணும். இப்போ GCCயில் நம்ம ஓப்பன் பண்ணுவோம். என்னோடய ஐடியை வந்து நான் லாகின் பண்ணுறேன். இப்போ பாஸ்வேர்டு போட்டு என்னோடய ஐடியை வந்து நான் GCC ஐடியை வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணோடனே ஃபஸ்ட்டே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு எக்ஸ்சேஞ்ச் பேலன்ஸ் வந்து, அதாவது லோடு எக்ஸ்சேஞ்ச் பேலன்ஸ்னு இருக்கு இல்லைங்களா, அதை நம்ம வந்து கிளிக் பண்ணுவோம். ஏன்னா மெயின்லேயே வந்து ஃபஸ்ட்டே அதுதான் இருக்குது. இப்போ அதை கிளிக் பண்ணோடனே மேலே வந்து பார்த்திங்கன்னா எனக்கான டெபாசிட் அட்ரஸ் வந்து கிடச்சிருச்சு. GCCக்கு மாத்திர டெபாசிட் அட்ரஸ், லோடு பேலன்ஸோட அட்ரஸ். இதை நான் காப்பி பண்ணிட்டு இங்கே வந்து நம்ம அதாவது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா GCCக்கு மாற்ற போகிறோம் அப்படின்னா நம்ம இங்கேருந்து விட்ரால் பண்ண போகிறோம், இங்கேருந்து எடுக்க போகிறோம். அப்போ நம்ம இங்கே என்ன கொடுக்கணும் அப்படின்னா விட்ரால் அப்படின்றத கொடுக்கணும். கொடுத்துட்டு மேலே வந்து பார்த்திங்கன்னா BDX அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணுங்கள். BDX அப்படின்னு டைப் பண்ணி சூஸ் பண்ணிடுங்க. BDXன்ற சூஸ் பண்ணிவிட்டு மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த வேலட்டோட அட்ரஸ் கேட்கும். அந்த அட்ரஸ் வந்து காப்பி பண்ணோம், பேஸ்ட் கொடுத்துருங்க. இல்லை இந்த பக்கமே வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடில் பேஸ்ட்னு கேட்கும், அதை கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் கீழே வந்து பார்த்திங்கன்னா நெட்வொர்க் வந்து செலக்ட் பண்ண சொல்லும். BDX நெட்வொர்க் வந்து செலக்ட் பண்ணிடுங்க. இங்கே எவ்வளோ காயின் வந்து விட்ரால் பண்ண போகிறீங்கன்னு கேட்கும். மினிமம் 10 காயின் இருந்தால் நம்ம விட்ரால் பண்ணிக்கலாம். இல்லை 50 காயின் நீங்கள் விட்ரால் பண்ணுமோ அதை மட்டும் நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். இல்லை நான் எல்லாமே விட்ரால் பண்ண போகிறேன் அப்படின்னா மேக்ஸ் அப்படின்னு இருக்குல்ல, மேக்ஸிமம் நான் எல்லாமே விட்ரால் பண்ணுறோன்ற மாதிரி மேக்ஸ் அப்படின்றத கொடுத்திங்கன்னா 130ன்னு காமிக்குது. 132 தான், 130 தான் காமிக்குது அப்படின்னா 2 காயின் வந்து ஃபீஸுக்கு போயிடும். அது கீழே வந்து பாட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு தெரியும். இது எல்லாமே ஓகே கரெக்டாக தான் இருக்குன்னா கீழே விட்ரால் அப்படின்னு கொடுங்க. அந்த டேட்டா எல்லாமே கரெக்டாக இருக்குது, அட்ரஸ் கரெக்டாக இருக்குது அப்படின்னா கீழே கன்ஃபார்ம் அப்படின்னு கொடுத்துருங்க. கன்ஃபார்ம் விட்ரால் அப்படின்னு மேலே கேட்கும், அதை கொடுத்துருங்க. இங்கே அந்த ட்ரேடிங் பாஸ்வேர்டு வந்து போட்டுக்கோங்க. அந்த பாஸ்வேர்டு வந்து போட்டதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த சென்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த சென்ட் அப்படின்றத கொடுங்க. அந்த சென்ட் அப்படின்றத கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன மொபைல் நம்பர் ரிஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் பண்ணியிருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு வெரிஃபிகேஷன் கோடு வரும். அந்த கோடு வந்து இப்போ எனக்கு வந்துருச்சு. இப்போ எக்ஸாம்பிள் நான் வந்து காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணிவிட்டு நான் பேஸ்ட் பண்ணுறேன்.
பேஸ்ட் பண்ணிட்டு கீழே கன்ஃபார்ம் அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்போ கன்ஃபார்ம் கொடுத்த உடனே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வித்ட்ரால் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லுது. அதாவது ப்ராசஸில் இருக்கும், பட் ஒரு ஃபியூ மினிட்ஸ், அதாவது ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அது வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கும். ஸோ ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் தான், ரொம்ப பெரிய வந்து விஷயம் இல்லை. நம்ம இந்தியன் எக்ஸ்சேஞ்சில் யூஸ் பண்ணிவிட்டு இங்கே யூஸ் பண்ணுறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குமோ தவிர ரொம்ப ஈஸி தான். புரியலை அப்படின்னா ஒரு டைம் 2 டைம் மறுபடியும் அந்த வீடியோஸை பாருங்கள். பார்த்ததுக்கப்புறம் ஒரு கிளாரிட்டி வரும். இன்னும் கிளாரிட்டி வரல அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்குன்னே நான் தனியாக கூட நான் ஒரு வீடியோ போடுறேன். Thank you for watching.